இன்னைக்கு சொல்றாங்களே கிரவுண்ட்ல தொழணும். எங்க தொழணுமா? எங்க எங்க உங்களோட ஊர்ல எங்க தொழுற? இங்க இங்க எங்க தொழுற? ஏன் கிரவுண்டுக்கு போகல? இன்னைக்கு சொல்றாங்களே நிறைய கிரவுண்ட்ல தொழுற சுன்னத்து. நல்லா விளங்கிக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே கிரவுண்டுக்கு போனதில்லை. இவங்க சொல்ற கிரவுண்டுக்கு எப்பயுமே போனதில்லை. இந்த கோல் பேசுது இல்லாட்டி எங்க சொல்லுங்களேன், எங்க ஹை பார்க்கல, அங்க டோப் அடிக்கிறான், அங்க விபச்சாரிகளுடைய இடமா இருக்குது, அந்த இடத்துல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத இடம் எங்க தெரியுமா? மஸ்ஜித் நபவியில. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, முஸல்லால தொழுதாங்க. எங்க முஸல்லான்னா தொழுமிடம் என்று பள்ளிக்கு வெளியே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. எதுக்கு ஒதுக்கப்பட்டது? தொழுமிடம் என்று ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த இந்த துனியா எல்லாம் பெரிய சேலஞ்ச் பண்ணி நிக்கிறாங்கல்ல, நான் சேலஞ்ச் பண்றேன் 7 மண்டா காட்டட்டும், இதெல்லாம் உண்டு 7 மண்டா காட்டட்டும், முழு பேரை ஒன்று சேருங்க நீங்க, நான் வந்து நிற்பேன் கட்டதானியா. கிரவுண்ட்ல விளையாட்டு மைதானத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழல. எங்கேயோ போற வாரம் டோப் அடிக்கிற இடத்துல தொழல. விபச்சாரிகள் ஒன்று சேர்ற இடத்துல தொழல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது எங்க? எங்க தொழுதாங்க? எங்க? முஸல்லால. முஸல்லான்னா தொழுற இடம். எந்த இடம்? தொழுற இடம். தொழுற இடம் என்று ஒதுக்கப்பட்ட இடத்தை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வெளியால இருந்து ஒரு மைதானம் 1000 முழம் நெடுப்போம். இன்றைக்கு அது மஸ்ஜித் நபவிக்கு உள்ளால தான் இருக்குது, வெளியில இல்லை. இன்றைக்கு அது உள்ளுக்குதான், வெளியில இல்லை. நல்லா விளைவிக்கோங்க. இதை வந்து நான் மிச்சம் நிதானமாக தான் பேசுறேன். மிச்சம் ஒவ்வொரு என்ன சத்தம் போட்டு ஜோசாவே பேசல. இது மிச்சம் கிளியரான விஷயம். இதை அடிச்சு பேச தேவையில்லை. இது வந்து மிச்சம் கிளியரான விஷயம். இந்த யாரெல்லாம் கிரவுண்ட் தடமாறுறாங்களோ அவங்களுக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு பள்ளியோடையும் சேர்த்து ஒரு கிரவுண்டை உருவாக்குவேன். அந்த கிரவுண்ட்ல விளையாடப்படாது, அந்த கிரவுண்ட் வேற வேலைக்கு பாவிக்கப்படாது. அங்கதான் ஜனாசா தொழுவிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தொழுவிக்கப்பட்டது ஜனாசா அங்க. சொல்லுங்களேன், எப்ப எங்க சரி இந்த எங்க ஹைபாக்ல போய் ஜனாசா தொழ சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜனாசா தொழுவிக்கப்பட்டது அதே இடத்துல. ஒவ்வொரு மையத்தை எடுத்துக்கொண்டு அங்க போக சொல்லுங்க. மார்க்கம் பேசுறாங்க, அது மட்டும் இல்லையா? அதுல இது மட்டுமா? நான் கேட்கிறேன், அது மட்டுமா? வருஷத்துல 2 ட்ரிப் தான் என்ன பெருநாள் தொழுகை. நான் கேட்கிறேன், இந்த காலத்தை பொறுத்த வரையில ஒவ்வொரு ஊர்களையும் கணக்கு பார்த்தா டெய்லி மையத்தை கொண்டு போக சொல்லுங்களே, கிரவுண்ட் ஒன்று. சும்மா செய்திகள் எல்லாம் மார்க்கம் இல்லை. சும்மா அவர் பேசினார், இவர் பேசினார், அங்க உள்ளவர் பேசினார், இங்க உள்ளவர் பேசினார், அட்டிச்சு பேசினார், சத்தம் போட்டு பேசினார். இது ஒரு மார்க்கம் இல்லை. மார்க்கம் என்றது எங்களுடைய ஷரியத் என்றது மிக தெளிவானது. அது அண்டையிலிருந்து இந்த வரைக்கும் இந்த உம்மத் 1300 வருஷம் அமல் செஞ்சது. அதனால பெருநாளைக்கு யாரும் தூக்கிக்கொண்டு ஓடவானா, விளங்குச்சா? அங்க இங்க எங்கேயோ போன கேசுவல் ஒன்று சேர்ற இடங்களுக்கு போயிட்டுருவானா. அது பெரிய மனுஷன் எங்களை கூட்டிக்கொண்டு போனார். பெரிய மனுஷன் இன்றைக்கு யாரும் இல்லை. இன்றைக்கு யாரும் பெரியார்கள் இல்லை. அதனால மேலான சம்பவங்கள் பெரியவர்கள் நல்லா விளங்கிக்கோங்க. கிரவுண்ட் தொழுகை என்று சொல்லி ஒன்று இல்லை. கிரவுண்ட் தொழுகை முஸல்லால தொழுகை. அப்படி யாருக்கு சார் ஏற்பாடு இருக்குதா? மஸ்ஜிதுடைய ஒரு மைதான், அது தொழுகை கண்டு ஒதுக்கப்பட்டதா இருக்கணும். அதுலதான் ஜனாசா தொழுவிக்கப்படணும். அப்படி ஒன்று இல்லை. அதை விட அப்படி ஒன்று இல்லாத கட்டத்துல மிக ஏற்றமானது பெருநாள் தொழுகைக்கு மஸ்ஜித் தான், பள்ளி தான், வேற எதுவும் கிடையாது. மறக்குவாங்க. இதுல தெளிவாயிருங்க. இது திட்ட தெளிவான செய்தி. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் பெருநாள் தொழுகை சொல்லப்பட்டுச்சு முதலாவது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில 8 வருஷம். எவ்வளவு காலம்? 8 வருஷம். மக்கா வெற்றிக்கு பின்னாலேயும் பெருநாள் தொழுகைகள் சொல்லப்பட்டுச்சு. அப்ப மக்காவுல இத மைதான நோக்கி போகல, மஸ்ஜிதுல் ஹராம்ல தான் தொழுதாங்க. மக்காவுல இந்த தொழுகை எங்க தொழப்பட்டுச்சு? மஸ்ஜிதுல.
நபி அலைஹிஸ்ஸலாம் வாழ்ற காலத்துல மக்காவுல மஸ்ஜிதுல தொழப்பட்ட தொழுகை. எங்க சார் காட்ட சொல்லுங்க, அதுல வெளியில போனாங்க. ஹஜ்ஜுடைய காலத்துல பெருநாள் தொழுகிறது இல்லை. நான் சொல்றேன், நோன்பு காலத்துல ரமதானுக்கு பின்னால வரக்கூடிய ஷவ்வாலுடைய முதலாவது பொறை எங்கட ஈதுல் ஃபித்ருடைய நாள். இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாள் மக்காவுல இருந்திருக்குது. அந்த நாளையில வெளியில போய் மைதான்ல தொழுதாங்கன்னு எங்கேயாவது காட்டட்டும்? இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற காலத்துல இது அமல் செய்யப்பட்டாச்சு. யாராவது கிரவுண்டுக்கு போகணும்னு நிக்கிறாங்கன்னா அவங்க கொண்டு வரட்டும் ஒரு முஸல்லா, தொழும் இடத்தை, தொழுறதுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடமா இருக்கும். இல்லைன்னா மஸ்ஜிதுல தொழுங்க. இது மிக தெளிவான விஷயம். இதுக்கு எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் சரி, இதை விட ஒரு கருத்து ஹதீஸ்ல இல்ல, இதை விட ஒரு கருத்து சுன்னால இல்ல, இதை விட ஒரு கருத்தை எங்கட உம்மத்துல வாழையடி வாழையா எங்கட நாடு ஷாஃபி மதஹப்ல 1200 வருஷமா இந்த மதஹப் இந்த நாட்டுல வாழ்ந்திருக்குது. எவ்வளவு காலம் இந்த நாட்டுல சரித்திரம் இருக்குது எங்ககிட்ட? 1200 வருஷமா ஷாஃபி மதஹப் தான் நீங்க இந்த நாட்டுல. அதெல்லாம் ஒன்று இந்த நாட்டில் அமல் செய்யப்படலை. இன்றைக்கு நேற்று வந்து புதிய கருத்து சொல்றவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீன்ல கபூல் செஞ்சதே இல்லை. அதனால நல்லா விளைவிக்கோங்க. நாங்க மஸ்ஜிதுல அழகா எங்களோட விஷயங்களை நிறைவேற்றுவோம். அப்படி இடம்பாடு இருக்குதுன்னா எங்களோட ட்ரஸ்டி போர்டு இங்க ஒரு கிரவுண்ட் ஒன்று அமைச்சு, அதாவது முஸல்லான்னு ஒதுக்குறாங்கண்டா அதுக்கு பிறகு பார்ப்போம். அதுக்காக வேண்டி உம்மத்தை போட்டுக்கொண்டு அனாச்சார மக்களுடைய இடங்களுக்கு போக மாட்டோம், விளையாட்டு மைதானங்களுக்கு போக மாட்டோம், வீண் விளையாட்டுடைய இடங்களுக்கும் இந்த என்ன அனாச்சாரம் நடக்கக்கூடிய இடங்களுக்கும் நாங்க போக மாட்டோம். அதனால முக்கியமான ஒரு நாளைக்கு அதை இபாதத்துகளை கொண்டு நாங்கள் ஹயாத்தாக்குறது, நோன்பு பிடிக்கிறது, எங்களை எல்லாரையும் நோன்பு பிடிக்க வைக்கிறது, அல்லாஹ்கிட்ட ரஹ்மத்தை கேட்கறது. முக்கியமாவே இதன் மூலமா அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் தஆலா மிகவும் நேசிக்கக்கூடியவனா இருப்பான். எனவே பேசின கேட்ட விஷயங்களை கொண்டு வாழ்க்கையில மௌத் வரைக்கும் அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானா.